தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்துடனும் தொடர்பில்லாத இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் ராமபுரம். ராமபுரம் கிராமத்தில் வசித்த மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பியே வாழ்ந்து வந்தனர். சிலர் பணக்காரர்களாக இருந்தனர், சிலர் நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்தனர், இன்னும் சிலர் அன்றாட உணவுக்கே கஷ்டப்பட்டனர். அந்த கிராமத்தின் ஓரத்தில் பழைய ஓலைக்கூரை வீட்டில் சந்தானம் என்பவன் வாழ்ந்து வந்தான். சந்தானம் மிகவும் ஏழை. ஆனால் அவன் மனம் மிகவும் பெரியது. அவன் யாரிடமும் பொய் பேச மாட்டான், யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான். நேர்மையாக உழைத்து கிடைப்பதையே தனது வாழ்க்கையாக கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி மீனாட்சி. மீனாட்சியும் கணவனைப் போலவே நல்ல குணம் கொண்டவள். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். வறுமை இருந்தாலும் அந்த வீட்டில் சண்டை இல்லை. அன்பும் ஒற்றுமையும் மட்டுமே இருந்தது. ஒரு நாள் அதிகாலை, எழுந்திருங்கங்க, சூரியன் உதிக்கப் போகுது. ஆமா மீனாட்சி, இன்னைக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். சந்தானம் சிறிய புன்னகையுடன் வீட்டை விட்டு புறப்பட்டான். வேலை தேடி கிராமத்தின் பல இடங்களுக்குச் சென்றான். ஆனால் அன்றைய தினம் எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மாலை நேரம். களைப்புடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது பாதையில் அவனுடைய நண்பன் ரங்கையாவை சந்தித்தான். சந்தானம், வேலை கிடைச்சதா? இல்லப்பா, கவலைப்படாத, நாளைக்கு கிடைக்கும். ரங்கையா நல்ல நண்பன். சந்தானத்தின் நேர்மையை அவன் மிகவும் மதித்தான். இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு தங்களது வீடுகளுக்குச் சென்றனர். வீட்டிற்கு வந்த சந்தானம் குழந்தைகள் பசியுடன் இருப்பதை பார்த்தான். அவனது மனம் வலித்தது. மீனாட்சி, வீட்ல அரிசி இருக்கா? இன்னைக்கு மட்டும் போதும், நாளைக்கு கடவுள் வழிகாட்டுவார். அந்த இரவு குடும்பம் எளிய உணவை சாப்பிட்டு தூங்கியது. ஆனால் சந்தானத்திற்கு தூக்கம் வரவில்லை. எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவது என்ற எண்ணமே அவனை வாட்டியது. மறுநாள் காலையில் கிராமத்தில் ஒரு செய்தி பரவியது. ராமபுரத்தின் பெரிய பணக்காரர் ரமையா தனது வயல்களில் வேலை செய்ய ஆட்களை தேடுவதாக அறிவித்திருந்தான். இதை கேட்ட சந்தானம் உடனே அங்கே சென்றான். யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன் ஐயா. ரமையா சந்தானத்தை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனுக்கு சந்தானத்தின் வறுமை தெரிந்தது. சரி, வேலை செய். அன்று கடும் வெயில். பலர் இடையில் ஓய்வெடுத்தனர். ஆனால் சந்தானம் மட்டும் தொடர்ந்து உழைத்தான். அவனுடைய எண்ணம் ஒன்றுதான், இன்றைய கூலியாவது முழுமையாக கிடைக்க வேண்டும். மாலை நேரம் வந்தது. அனைவரும் கூலி வாங்க வரிசையில் நின்றனர். இதோ உன் கூலி. சந்தானம் பணத்தை வாங்கி பார்த்தான். கூலி குறைவாக இருந்தது. ஐயா, நான் முழு நாளும் வேலை செய்தேனே. நான் கொடுத்தது போகும். ஆனா ஐயா, பிடிக்கலனா நாளைக்கு வராத. சந்தானம் அமைதியாக நின்றான். அவன் சண்டை போட விரும்பவில்லை. கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். வீட்டில் நடந்ததை கூறினான். நம்ம நேர்மை ஒரு நாள் நமக்கு நல்ல பலன் தரும். ராமபுரம் கிராமத்தில் வாழ்க்கை எப்போதும் போலவே இருந்தது. ஆனால் சந்தானம் குடும்பத்தில் மட்டும் நிலைமை இன்னும் கடினமாகியது. அன்றாட உணவு கூட சில நாட்கள் கிடைக்காமல் போனது. ஆனால் சந்தானமும் மீனாட்சியும் ஒருபோதும் நேர்மையை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு நாள் காலை, வழக்கம் போல் சந்தானம் வேலை தேடி கிளம்பினான். அதே நேரத்தில் ரங்கையா அவனை சந்திக்க வந்தான். சந்தானம், நேற்று ரமையா பண்ணது எனக்கு பிடிக்கல. அவன் பெரிய ஆளு, நாம என்ன பண்ண முடியும்? அப்படி நினைக்காத, உழைப்புக்கு நியாயம் கிடைக்கணும். சந்தானம் அமைதியாக இருந்தான். அவன் சண்டை போட விரும்பவில்லை. ஆனால் ரங்கையா அவனை விடவில்லை. அதே நாளில் கிராமத்தில் ஒரு முக்கிய செய்தி பரவியது. ரமையா தனது வீட்டில் ஒரு பெரிய மரப்பெட்டி காணாமல் போனதாக கூறினார். அந்த பெட்டியில் அதிக அளவில் பணமும் தங்க நகைகளும் இருந்ததாக சொன்னார். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகமாக பார்க்கத் தொடங்கினர்.
அந்த நேரத்தில் ரமையாவின் கண்கள் சந்தானத்தின் மீது விழுந்தது. ஏனெனில் சந்தானம்தான் கடைசியாக அவன் வயலில் வேலை செய்தவன். நீ ரமையாவின் வீட்டில் வேலை பார்த்தியா? ஆமாம் ஐயா. அந்த காணாமல் போன பெட்டி பற்றி உனக்கு தெரியுமா? இல்லையா, நான் எதுவும் எடுக்கல. சந்தானம் பெயர் மீது சந்தேகம் விழுந்தது. அன்று மாலை காவலர் ஒருவர் சந்தானத்தின் வீட்டிற்கு வந்தார். நீ ரமையாவின் வீட்டில் வேலை பார்த்தியா? ஆமாம் ஐயா. அந்த காணாமல் போன பெட்டி பற்றி உனக்கு தெரியுமா? இல்லையா, நான் எதுவும் எடுக்கல. மீனாட்சி முன்னே வந்து பேசினாள். என் கணவர் நேர்மையானவர், அவர் அப்படி செய்ய மாட்டார். காவலர் எதையும் சொல்லாமல் திரும்பிச் சென்றார். ஆனால் சந்தேகம் மட்டும் கிராமத்தில் நீங்கவில்லை. அந்த இரவு சந்தானம் மனம் மிகவும் உடைந்திருந்தான். நான் எதுவும் செய்யல, ஆனா எல்லாரும் என்ன சந்தேகிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரங்கையா ஒரு முடிவெடுத்தான். அவன் இந்த பிரச்சனையை சும்மா விட முடியாது என்று நினைத்தான். அவன் ரமையாவின் உண்மையான செயல்களை கண்டுபிடிக்க முயன்றான். அடுத்த நாள் அதிகாலையில் ரங்கையா ரமையாவின் வீட்டிற்கு அருகில் மறைந்து நின்றான். அவன் பார்த்தது அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு மர்மமான நபர் ரமையாவின் வீட்டிலிருந்து ஒரு பழைய பெட்டியை எடுத்துக்கொண்டு செல்வதை அவன் பார்த்தான். ரங்கையா உடனே அவனை பின்தொடர்ந்தான். அந்த நபர் கிராமத்தின் ஓரமாக இருந்த பழைய களஞ்சியத்திற்கு சென்றான். அங்கே ரமையா ஏற்கனவே காத்திருந்தான். ரங்கையா மறைந்திருந்து அனைத்தையும் கவனித்தான். சரி, எல்லாம் திட்டம் போல நடக்குது. இப்போ சந்தானம் மேல பழி விழும். இந்த வார்த்தைகள் ரங்கையாவின் மனதை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவனுக்கு உண்மை புரிந்தது. இது ஒரு பெரிய மோசடி. ரமையாதான் திட்டமிட்டு சந்தானத்தை சிக்க வைக்க முயற்சித்திருக்கிறான். ரங்கையா உடனே கிராமத்திற்கு ஓடி சென்றான். அவன் நேராக சந்தானத்தின் வீட்டிற்கு சென்றான். சந்தானம், நீ எந்த தவறும் செய்யல. என்ன பேசுற? இது எல்லாம் ரமையாவின் திட்டம். ரங்கையா நடந்ததை முழுவதும் விளக்கினான். சந்தானமும் மீனாட்சியும் அதிர்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் கிராமத் தலைவர் மற்றும் சில மக்கள் அங்கே வந்தனர். ரங்கையா உடனே அனைவரையும் அழைத்தான். எல்லாரும் வாங்க, உண்மை என்னன்னு காட்டுற. அவர்கள் அனைவரும் ரமையாவின் களஞ்சியத்துக்கு சென்றனர். அங்கே ரமையாவும் இருந்தான். என்ன இது கூட்டம்? உண்மையை மறைக்க முடியாது. ரங்கையா பார்த்த காட்சியை அனைவருக்கும் விளக்கினான். அந்த நேரத்தில் மறைந்திருந்த மர்ம நபரும் பிடிபட்டான். அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான். ரமையா தான் எனக்கு பணம் கொடுத்து இந்த பெட்டியை எடுத்து செல்ல சொன்னான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கிராம மக்கள் கோபமடைந்தனர். ஏழை மனிதரை பழி போடலாமா? ரமையா தலை குனிந்தான். அவன் தவறை ஒப்புக்கொண்டான். நான் பணக்காரன் என்ற அகம்பாவத்தில் இப்படி செய்தேன், மன்னிச்சிடுங்க. என்னால உனக்கு எந்த தீங்கும் இல்ல. ஆனா உண்மை வெளிவந்ததுக்கு சந்தோஷம். ரமையா சந்தானத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். கிராம மக்கள் அவனை எச்சரித்தனர். அன்று முதல் ரமையா தனது தவறுகளை மாற்றிக்கொண்டான். சந்தானம் குடும்பத்தின் மீது இருந்த பழி நீங்கியது. மீனாட்சியின் கண்களில் கண்ணீர் வந்தது. நேர்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த நாளிலிருந்து சந்தானம் குடும்பம் ஊரில் மரியாதை பெற்றது. ரங்கையா உண்மையை வெளிக்கொணர்ந்ததால் அனைவரும் அவனை பாராட்டினர். நீதி, நேர்மை சில நேரங்களில் தாமதமாக வெற்றி பெறும். ஆனால் அது ஒருபோதும் தோல்வியடையாது. பொய் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.